பல சவால்களுக்கு மத்தியில் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கும் ஒவ்வொரு தாயும் ஒரு சாதனையாளர்தான். அவ்வாறு பேசிய நாட்டின் தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தன்னுடன் தனது 3 சகோதரிகளை ஆளாக்குவதில் தனது தாயார் எதிர்நோக்கிய சவால்களை நினைவு கூர்ந்தார். இங்கு தலைநகர் தான் ஸ்ரீ KR சோமா அரங்கத்தில் மலேசிய தமிழ் மணிமன்ற தேசிய அளவிலான தமிழ் பெண்கள் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்து பேசிய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருமான அவர், சவால்களையும் சோதனைகளையும் கடந்து பல்வேறு துறைகளில் துணிச்சலாக களமிறங்கி தமிழ் பெண்கள் சாதனைகளை வாழ்க்கையாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். வாழ்க்கை தத்துவங்கள் ஒரு சிறந்த மனிதனை செதுக்கும் வல்லமை கொண்டது. அதனை எதிர்கொண்டு சவால்களை எதிர்கொள்ளும் மனவலிமை ஒவ்வொரு பெண்ணும் தன்னுள் வளர்த்துக் கொண்டாள். சாதனை என்பது நம் வசமாகிவிடும் என சரஸ்வதி உற்சாக உரை நிகழ்த்தினார். முன்னதாக பேசிய தமிழ் மணிமன்ற தேசிய தலைவர் தமிழ்மொழி காவலர் முனைவர் சூவை லிங்கம், மனைவி என்பவள் எந்த சூழ்நிலையிலும் கணவனை விட்டுக் கொடுக்க கூடாது என்றும், தனது மனைவியை வாழ்க்கை துணைவியாக கரம் பிடித்த நாள் முதல் வாழ்ந்த காலம் வரை பல நினைவலைகள் தனது உரையில் பகிர்ந்து கொண்டார். அதே சமயம் தமிழ் பெண்கள் நெற்றியில் திலகமிடுவதையும் மூக்கில் மூக்குத்தி அணிவதையும் வலியுறுத்தினார். வாடா போடா என மரியாதையற்று பேசும் நாகரிகமான பழக்க வழக்கங்களிலிருந்து நம் இன பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இம்மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்க வர இயலாமல் போனமைக்கு காணொலி வழி மன்னிப்பு கேட்டுக்கொண்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் டான் ஸ்ரீ டத்தோ ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம், பல போராட்டங்களை வென்று இந்நாட்டில் தமிழர் சமுதாயம் பல சாதனைகளை படைப்பதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நம் முன்னோர்கள், குறிப்பாக தாய்மார்கள் என சுட்டிக்காட்டினார். முன்னதாக இம்மாநாட்டில் ஆய்வுக் கட்டுரைகள் வழங்கியவர்களில் தமிழ்நாடு சிவகங்கை ஸ்ரீ மீனாட்சி கல்வி மையத்தின் தலைவர் முனைவர் பால கார்த்திகேயன் குழந்தை வளர்ப்பில் தாய்மார்கள் என்ற தலைப்பில் தனது ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்தார். அவரைத் தொடர்ந்து தனித்து வாழும் தாய்மார்களின் போராட்டங்கள் மற்றும் கலக்கங்கள் ஆகியவற்றை சமாளிப்பது எவ்வாறு என ஆலோசனை உரையை நிகழ்த்தினர். நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் பிரபல சட்ட நிபுணர் வழக்கறிஞர் திருமதி மதிமுகம் கருப்பண்ணன், இவரைத் தொடர்ந்து நாட்டின் பிரபல தமிழ் செய்தி வாசிப்பாளர் திருமதி சந்திரகலா ஐயப்பன், ஊடகத்துறையில் பெண்கள் என அத்துறையில் தான் கண்ட உண்மை நிலவரங்களை வெட்ட வெளிச்சமாக்கினார். அவரைத் தொடர்ந்து பேசிய பத்துமலை அபிநயா கலா சாஸ்திர பரதப்பள்ளி நிறுவனர் பாரத கலா ரத்னா ராஜலட்சுமி ஜெயராமன் தமிழ் பாரம்பரிய கலைகள் குறித்து பேசினார். தொடர்ந்து பேசிய ரின்ச்சிங் தேசிய இடைநிலைப் பள்ளி நெறியுரையாளர் திருமதி பரமேஸ்வரி பெரியசாமி, மாணவர்களின் கட்டொழுங்கால் ஏற்படும் சமூக சீர்கேடுகள் குறித்த தகவல்களை பரிமாறிக்கொண்டார். இதனிடையே தமிழ்நாடு சிவகங்கை மவுண்ட் லிப்ரா மேல்நிலைப்பள்ளி கலைத்திட்ட இயக்குநர் கங்கா கார்த்திகேயன் தமிழ் பெண்களின் நிர்வாக திறன் எனும் தலைப்பில் ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்தார். தமிழ் பள்ளியில் தமிழ் கல்வியும் தாய்மார்களும் என தலைப்பில் பேசிய காஜாங் தமிழ் பள்ளி மேனாள் தலைமையாசிரியர் திருமதி விஜயலட்சுமி சாமிதுரை, பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்புங்கள் என்ற அறைகூவலை தமிழ் பெற்றோர்களை நோக்கி விடுத்தார். மாநாட்டில் நன்றியுரையாற்றிய மாநாட்டு தலைவி முனைவர் டாக்டர் கோகிலம், இம்மாநாடு வெற்றி பெற தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறினார். அந்த காலத்து பெண்கள், குறிப்பாக தோட்டப்புற பெண்கள், தோட்டப்புறத்திலும் வேலை செய்து கொண்டார்கள். அதே நேரத்திலே தாய்மார்களாக இருந்து குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டார்கள். சிலர் குழந்தைகளை வேலை செய்யக்கூடிய இடத்துக்கும் இட்டு சென்றவர்கள் உண்டு. அதே நேரத்திலே பலர் அங்கே இருக்கக்கூடிய ஆயா கொட்டை என்பக்கூடிய இடங்களிலே குழந்தைகளை விட்டுவிட்டு வேலை செய்துவிட்டு அதற்கு பிறகு தங்கள் குடும்ப பொறுப்பை பார்த்தவர்கள். இதில் பலவிதமான சவால்களை நம் சமுதாயம் காலப்போக்கிலே எதிர் நோக்கி இருக்கின்றது. முதல்ல வந்த காலகட்டத்தில் இருந்த வெள்ளையர் ஆட்சி, அதற்கு பிறகு ஒரு சிறிய காலகட்டத்திலே ஜப்பானியர் வந்திருந்தார். இந்த மாநாட்டிற்கு என்னை விட இன்னும் சிறப்பாக ஏதாவது கூறக்கூடியவர் என்றால் அது எனது தாயாராகத்தான் இருக்க வேண்டும். சற்று முன்பு ஐயா சூவைலிங்கம் அவர்கள் தனது துணைவியாரை பற்றி கூறினார். நான் எனது தாயாரை பற்றி இந்த மேடையிலே கூற வேண்டும் என்று அவர் கூறிக்கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. எங்க அம்மா இந்த நாட்டை சேர்ந்தவர் அல்ல. தமிழகத்தில் கல்வி அறிவு பெறாதவர், பள்ளிக்கூடம் செல்லாதவர், தனது கணவர் மலேசியாவில் ஒரு மாதாந்திர சம்பள கூலி தொழிலாளியாக இருந்த பொழுதும்
தனது கிராமத்தை விட்டு கூட வெளியே வராத எனது தாயார் தனது 2 பெண் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு என் கணவர் இருக்கின்ற நாட்டிலே நானும் சென்று கூலி வேலை செய்தாவது எனது பிள்ளைகளையும் அவர்களுடைய தந்தை முகம் அறிந்து வளர்க்க வேண்டும் என்று இந்த மண்ணிற்கு புறப்பட்டு வந்தவர். கப்பல் வழி பல நாள்கள் கப்பலிலே பயணம் செய்து இங்கே வந்து பல சவால்களை எதிர்நோக்கி அதற்கு பிறகு 2 பெண் குழந்தைகள், மொத்தம் 4 பெண் குழந்தைகளை வளர்த்து அதில் ஒரு பெண் குழந்தை இன்று துணை அமைச்சராக வரும் அளவிற்கு ஒரு தாயார் ஆற்றிய பங்கு என்பது அவருடைய வாழ்க்கை தான் எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு வாழ்க்கை தத்துவம். பெண்களுக்கு வந்து அழகு இயற்கையிலேயே அழகு இருக்கு, அந்த அழகை மறுக்கிறது இது போதும். அதுக்கு இந்த பாதி இடுப்புல துணி அதெல்லாம் கட்டாம இருந்துட்டா அது 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 வந்து அழகு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இல்ல உங்களை சொல்லல, அது வந்து சினிமாக்காரங்க அவங்க சம்பளத்துக்காக நடிக்கிறாங்க. அவங்களவே நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாம் அப்படி இருக்கணும். அதுல இன்னொன்னு வந்து முக்கியமாக ஒரு கதை என்ன சொன்னோம். பெண்களுக்கு வந்து ஒரு பழக்கம், யாரை பார்த்தா தங்களுடைய தம்பி சில பெண்கள் வாடா போடா பண்றது, வாடி போடின்றது, அந்த பண்பு இருக்கக்கூடாது. எல்லாரையும் நீங்க என்ன தாய்மார்கள் இல்லாம குடும்பத்துல வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லணும், எல்லாரையும் கூப்பிடணும். அந்த பழக்கத்தை தாய்மார்கள் ஏற்படுத்தணும். உங்க குடும்பத்தை உங்க பிள்ளையா தான் சரி. அடுப்பறையில சமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், சமையல் அறையில சமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், ஹால் என்று சொல்லக்கூடிய விருந்தினர் அறைக்கு கூட அவர்கள் வரமாட்டார்கள். அங்க தேநீர் எல்லாம் கலக்கி அது யாராவது பிள்ளைகிட்ட கொடுத்து கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி இவங்க அந்த சமையல் அறையிலிருந்தே எட்டி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் யாரும் அடக்கிய ஆள் இல்லை, ஆனாலும் அவருடைய குணமே அப்படி ஆகிவிட்டது. தர்மம் என்பது தாய் வழி வர வேண்டும் என்று சொல்வார்கள் பெரியவர்கள். ஆக தர்மம் அனைத்தும் வரக்கூடியது தாய் வழி தான். தாய் சொல்லிக் கொடுத்தாதான் தர்மம் தெரியும் பிள்ளைகளுக்கு. அதே போல அந்த தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்க மூச்சு என்ற கூறிய அது மட்டும் இல்லாம தமிழ் வந்து சோறு போடுமா? என் மகளே கேட்டிருக்கா, தமிழ் நிகழ்ச்சிக்கு போறீங்களே, தமிழ் மணிமன்றம் சொல்லிட்டு போறீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க நேரம் கொடுக்குறீங்களே, ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே? உனக்கு நேரம் இருக்கு. அதே சமயத்துல என்னோட இயக்கத்துக்கும் என்னோட செலவு பண்றேன், என்னோட நேரத்தை செலவு பண்றேன். காரணம் என்னன்னா அந்த தமிழ் ஒரு காலத்துல வந்து, அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன இந்த தமிழ் மணிமன்றத்துக்கு வரும்பொழுது எனக்கு தமிழ் பேச தெரியும். என் தமிழ் எல்லாம் பேச தெரியாது, வீட்டுல தமிழ் தான் பேசுறோம். ஆனா தமிழ் வந்து கலந்த தமிழா இருக்கும். இங்கிலீஷு, மலாயி, சீன மட்டும் தான் நான் கத்துக்கலன்னு நினைக்கிறேன். மலேசிய தமிழ் மணிமன்றம் தோன்றிய வரலாறு ஒரு சிறிய தொகுப்பு. தோற்றம் 25/9/2007 மூத்தோர் மணிமன்றம் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டது. இணைய வணக்கங்கள். இந்த மேடை வந்து உண்மையிலே கலை நிகழ்ச்சி, புத்தக வெளியீடு மற்றும் ஏதாவது மாநாடுகள், எழுத்தாளர்கள் வந்து இந்த மாநாடு இந்த நிகழ்ச்சியில இந்த மேடையில வந்து நான் நிறைய நிகழ்ச்சிகளை செஞ்சிருக்கோம். நாங்க எல்லாம் எழுத்துலகத்தில் உள்ளவங்க. முதல் முறையா இங்க பெண்களுக்கான மாநாடு இங்க நடத்திருக்கீங்க. உண்மையிலே சிறப்பா இருக்கு. உண்மையிலே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலே சமையலாம் வந்து நம்ம சிறை பறவையா இருப்போம். ஆமா தானே? இன்னைக்கு வந்து இங்க பறக்க போறீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய குறிப்புகள் நமக்காக கொடுத்திருக்காங்க. உண்மையிலே நமக்கு ஒரு சிந்தனை தூண்டலாக இருக்குது. இங்க வந்தது வந்து உண்மையிலே உடை மட்டுமல்ல, தமிழ் என்பது உணவு, தமிழ் என்பது உணர்வு, தமிழ் என்பது கலை, தமிழ் என்பது பண்பாடு, தமிழ் என்பது மூச்சு, தமிழ் என்பது பேச்சு, தமிழ் நமது அடையாளம். 32 வருஷமா ஆசிரியர் தொழில பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, நம்ம சமுதாயத்தை சீரழித்து கொண்டு வரக்கூடிய பிரச்சனை இந்த எஃப்ஐஆர். ஒரு ஆணுக்கு தவறான தொடர்பு, ஒரு பெண்ணுக்கு தவறான தொடர்பு, இது வந்து நிறைய மாணவர்களிடையே ஒரு மனோவிய ரீதியான பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு தயவு செய்து தெரிஞ்சு கொள்ளுங்க. எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணமே வந்து மன பிரச்சனை தான். உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உளவியல் பிரச்சனைன்னு சொல்லலாம், அல்லது உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் தான் மூல காரணம். நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்கூல்ல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறதுனால சொல்றேன். இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல
பெரும்பாலானோரோட மன எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, நுனிநாக்கில் ஆங்கிலம் கற்பதையே மிகச்சிறந்த பெருமையாகவும் கௌரவமாகவும் கருதுகிறார்கள். உதாரணத்துக்கு ஆங்கிலத்துல A ஃபார் அப்படின்னா என்ன சொல்லி கொடுப்போம்? B ஃபார்னா என்ன சொல்லி கொடுப்போம்? தமிழ்ல ஆன்னா தமிழில் மட்டுமே ஆ என்றால் அம்மா என்றும் அப்பா என்றும், அதோட நிக்காம அறம் செய்ய விரும்பு என்றும் அச்சம் தவிர என்றும் நம் குழந்தைகளுக்கு உயிர்களை உவமைகளாக சொல்லித் தருகிறோம். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.